கூர்ந்து அவருடைய கற்பனைகள் கை கொள்ள வேண்டும். அப்படின்னா அவரிடத்தில் அன்பு கூறுறவர்கள், அதாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அன்பு கூர்ந்து கை கொள்வது ஒரு விதம், அன்பு கூறாமல் கூட கை கொள்ள முடியும். அன்பே இல்லாமல் ஒருவனால் விசுவாசமாக இருக்க முடியும், அன்பே இல்லாமல் ஒருவனால் ஞானமாய் நடக்க முடியும், அன்பே இல்லாமல் ஒருவனால் தான தர்மங்களை செய்ய முடியும், அன்பே இல்லாமல் ஒருவனால் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அங்கே முன்னாடி படித்தோம், யாத்திராகம் 20:6 நம்ம படித்தோம். என்னங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இப்போ அன்பு கூறாமல் எப்படி குதிரை செய்ய முடியும்னா செய்ய முடியும்னு சொல்லிட்டு வேதமும் சொல்லுது. இன்னும் எவ்வளவாக தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார்னா, தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்துனா எல்லாமே அவருக்குள்ளே இருக்கின்றதுல தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை, தேவன் நம் மீது காட்டின அன்பை ஏதாலும் அளக்க முடியாது. அதனால தான் அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் நம் மீது எவ்விதமாக அன்பு கூர்ந்தார் என்றால், தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தந்து நம்ம நேசித்திருக்கிறார். என்னை நேசிக்கிறது போல பிறரை நான் நேசிக்க வேண்டும். முதல் பாயிண்ட். இதெல்லாம் இரண்டாவது, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, என்ன பண்ணும் இந்த இடத்துல, என் பிள்ளைகள் வாழட்டும், தேவனுடைய அன்பு அப்படி தான் பார்க்குறாரு இந்த இடத்துல. மூன்றாவது, பிள்ளைகள் தவறுகள் செய்யும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறார், இந்த இடத்துல அவர்களை அவர் தண்டிக்கிறார், தண்டித்து சேர்த்து கொள்கிறார். நான்காவது நிலையில் பார்க்கும்போது சகோதரிகளே, எத்தனை முறை நிராகரித்தாலும் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல நம்மளை உதலிலும் தள்ளுறதில்லை. சரி வா பார்த்துக்கலாம், சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம், மரணம் வரைக்கும். இல்லைங்களா? தேவனுடைய அன்பு, இந்த அன்பை நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷரே பண்ண முடியாது. ஆனால் இந்த அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறும், நான் இருக்கிறது போல என் சகோதரனும் இருக்க வேண்டும் அப்படின்றது முதல் தரம். அன்பு கூற வேண்டியதுக்கு எவ்விதமாக அன்பு கூற வேண்டியதுக்குன்னா, அவர் எவ்விதமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ நாமளும் திருப்பி அதே விதமான அன்பு அவர்கிட்ட காட்ட வேண்டியது இருக்குது.